சோகே. வணக்கம் சார். வணக்கம் சோகே. முதல்ல நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம், இரு வணக்கத்தை சொல்லிடலாம். எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மூத்த குடிமக்கள் சங்கத்தின் தலைவரும் இளைய குடிமக்கள் சங்கத்தின் ஆலோசகருமான சுந்தர் தியாகராஜன் மற்றும் இளைய குடிமக்கள் சங்கத்தின் பொருளாளர் அசோக் குமார் இருவரின் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நண்பர்களே, முதல்ல நம்ம புதுசாக முதலமைச்சர் பதவியேற்றிருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சங்கத்தை சார் வாழ்த்து சொல்லிடலாமா? விஜய் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அவருக்கு நமது சங்கங்களின் சார்பாகவும் ஜாக்கோட்டவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நல்லா இருக்கணும், நல்லா ஆட்சி செய்யணுங்கிறத நம்முடைய விருப்பம். நல்லா ஆட்சி பண்ணார்னா அடுத்த வாட்டி நம்மளே ஓட்டு போடலாம் அவருக்கு. அடுத்தபடியாக நம்ம தொகுதி, அதாவது திருவெரும்பூர் தொகுதி, முக்கியமாக பிஹெச்எல் இருக்கிற இடத்துல உள்ள தொகுதி. இந்த தொகுதியில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கிட்ட நம்ம நியோமேக்ஸை பிரச்சனை நல்லபடியாக முடிச்சு கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம். அந்த மனுவுக்கு அவர் பாராமுகமாக போயிட்டார். அதாவது கையை பார்த்தா ஐயோ நியோமேக்ஸா அப்படின்னாரு. ஐயோ நியோமேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் போயிட்டார். நம்ம அதை பற்றி வீடியோலாம் பேசியிருந்தோம். அவர் ஒரு பேச்சுக்காக நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் போயிட்டாருன்னு சொல்லி நம்ம வருத்தத்தை தெரிவிச்சிருந்தோம். இப்போ அவரும் தோல்வியை தழுவி இருக்கிறாரு. அதனால் இந்த தொழிலை அவரை எடுத்து போட்டிட்டு ஜெயித்த நவல்பட்டு விஜய் அவர்களுக்கும் நமது சங்கங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரும் நல்லா செய்யணும். அவர் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் போய் சந்திக்க போகிறோம். அவர் ஜெயித்ததுக்கு நாமும் ஒரு காரணம். அதை நம்ம சொல்லி அவர்கிட்ட போய் பேச போகிறோம், அவருக்கு மரியாதை செலுத்த போகிறோம். அதனால் அது அந்த நிகழ்வுலாம் நடக்கும். இப்போ நீங்கள் எதுக்காக வந்தீங்க அசோகா, சொல்லுங்கள். ரெண்டு கேள்வியோட ரெண்டு கேள்வியா? முக்கியமான கேள்வியோட உங்களை சந்திக்க. சரி, முக்கியமான கேள்வி சொல்லுங்க. முதல் கேள்வி நீங்கள் ஏலம் எடுக்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க சார். அதாவது எம்எஸ்டிசியில் பதிவு பண்ணிட்டு முதலீடு செய்த தொகையில பாதி அளவு மட்டும் நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், 40 லட்சம் போடுறதானே 20 லட்சம் மட்டும் 50% எடுங்க, 50 to 60% எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின ஒரு தவறான கருத்து முதலீட்டாளர் மத்தியில் நிலைய வருது சார். என்ன தவறான கருத்து? சில பேர் நீங்கள் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. அந்த ஒரு குட்டையை இருக்கிறாரு தூத்துக்குடி சுரேஷ், அவர் ஜோனல் கேட்டு டைரக்டர் இந்த நிறுவனத்தில், அக்யூஸ் நம்பர் 93. அவரும் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நிறுவனத்தில் கொடுத்து மக்களை ஏமாத்தினவர். தூத்துக்குடி மக்களை அம்போன்னு விட்டுட்டு மதுரையில் குடியிருந்தவர். இப்போ அவர் புதுசாக கிளப்பி விடுறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வீடியோலாம் போட்டு நான் ஏமாத்துறேன்றாரு. தொடர்களே, நல்ல இந்த பதிலை நல்ல அருமையான பதில். கை கொடுங்க. அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த சுந்தர் தியாகராஜனை பொறுத்தவரை எப்போவுமே முதலீட்டாளர் பக்கம் தான் நான் நிற்பேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், முதலீட்டாளர் எந்த விதத்துலையும் நான் பலி கொடுக்க மாட்டேன், காவு கொடுக்க மாட்டேன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உங்களை பணையை வச்சு நான் காரியத்தை நான் சாதிக்க மாட்டேன். அது நீங்கள் நல்லா உள்வாங்கிங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், எதனால 50% 60% எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த என்னை பற்றி அதிக அவதூறாக பேசுகிறான்ல, அவன் வாயிலே போய் அடிப்பீங்க. நீங்கள் வாயை மூடுறான்னு சொல்லி வாயில டப்புன்னு ஒரு அடி அடிப்பீங்க. ஏன்னா நான் உங்களை எதுக்காக சொல்கிறேன், முதல்ல சொல்லிடுறேன். இப்போ சொத்துக்களின் மதிப்பு எவ்வளோ? இப்போ இந்த ஏலம் விட போகிற ஒரு 19,000 பிளாட் இருக்கு இல்லையா, அப்ரூவ்டு பிளாட்டு, அதுக்கு வேல்யூ எவ்வளோ போட்டிருந்தாங்க? வேலிசங்கம்பட்டி 2000 கோடி. நீதிரசன் என்ன சொன்னார்? 3000 கோடிக்கு போச்சுன்னா எனக்கு நல்லது, ஒரு 30% செட்டில் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாரா இல்லையா? நிறுவனத்தார் போட்டிருக்க மதிப்பு எவ்வளோ? இந்த அப்ரூவ்டு பிளாட்டுக்கு 4000 கோடி. 4000 கோடி நிறுவனத்தார் போட்டது, 2000 கோடி வேலிசங்கம்பட்டி போட்டது. எனக்கு 3000 கோடி போச்சுன்னா 30% கொடுத்துருன்னு சொன்னார் இல்லையா? மீதிலாம் ஒரு 20-25% தான் இருக்குது. 30% கிட்ட இருக்கும் மீதி. பேரல் லேண்டு, பில்டிங் எல்லாமே. இப்போ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இப்போ போதுமான அளவு சொத்து இல்லாமல் போது ஃபியூச்சரில் இது இந்த விளக்க இந்த இருக்கிறவங்களுக்கு விற்றுட்டு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை ட்ரையல் கோர்ட்டுக்கு, டான்பிட் கோர்ட்டுக்கு விடலாம். அவர் என்ன தாட்டில் இருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. இந்த சூழலில் இப்போ நான் எதுக்காக சொல்கிறேங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு பிளாட் எடுத்தால் நம்ம எம்எஸ்சிசி எவ்வளோ பணம் கட்டணும்? 8,260 ரூபா கட்டணும். இப்போ நீங்கள் நீதியரசர் சொல்லிட்டாரு, எனக்கு 10% வந்துச்சுன்னா 7,000 கோடிக்கு போச்சுன்னா நான் 10% செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன். அதை ஒருத்தர் 40,000 போட்டாங்கன்னா 40,000 நான் செட்டில்மெண்ட் கொடுத்துருவேன். ஒருத்தர் 1 கோடி போட்டால் 1 கோடி கொடுத்துருவேன். ஒருத்தர் 10 லட்சம் போட்டால் 10 லட்சம் கொடுத்துருவேன். ஒரு வேளைக்கு பத்தலைனாக்கா எந்த பெர்சன்டேஜ் வருதோ, 90%, 80%, 70%, 60%, 50% எது வருதோ நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதுக்கப்புறம் பேலன்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க நமக்கு தெரியாது. நாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் பிடிவாதமாக சுந்தர் தியாகராஜன் போய் சொல்கிறான், ஏமாத்தான் அந்த குட்டையாக இருக்கான் இல்லையா, அந்த தூத்துக்குடி சுரேஷ், அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் அவன் சொல்கிறத நம்பி நீங்கள் 40 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க. ஒருத்தர் 40 லட்சம் போட்டு 40 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க. 4 பிளாட் எடுக்கிறார், 10 லட்ச ரூபா பிளாட் 4 பிளாட் எடுக்கிறாருன்னா
4 பிளாட்டுக்கு ஒரு பிளாட்டுக்கு 8260 ரூபானா 4 பிளாட்டுக்கு எவ்வளோ அசோக் வரும்? 34,000 வந்துடும் சார். 34,000 வரும். 4 ரூபாய் தோராயமாக 34,000 சம்திங் வந்துடும். 34,000 சம்திங் நீங்கள் கட்டிட்டீங்க. இது கட்டி ஆகணும். எம்எஸ்டிசிக்கு நீங்கள் கப்பம் கட்டுறது கட்டி ஆகணும். இந்த புரோக்கருக்கு காசு கொடுக்கும்போது கட்டி ஆகணும். இந்த பிளாட் எடுத்த உடனே வித்தின் 7 days உங்களுக்கு கிட்ட சொல்லி உங்களுக்கு ஆர்டர் வந்துடும், மெயில் வந்துடும். இப்போ நீங்கள் கட்டிடுறீங்க 34,000 சம்திங் ஒரு பிளாட்டுக்கு 8,200 ரூபா கட்டிடுறீங்க. சப்போஸ் பத்தலை, அப்போ என்ன நீதியரசர் வச்சுருக்காங்கன்னா, சப்போஸ் பத்தலைனாக்கா நீங்கள் பணம் கொடுக்கணும்னு முதல்ல சொன்னவர் பணம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் பிளாட்டை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னாரு. பிளாட்டை திருப்பி கொடுத்துடலான்னு சொல்கிறாரு. அப்போ ஒருவேளை 40 லட்சம் போட்டவருக்கு 50% தான் செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னாக்கா எவ்வளோ கிடைக்கும்? 20 லட்சம். அப்போ 2 பிளாட் இவருக்கு ஓகே ஆகிடும். 2 பிளாட்டு ஓகே, 2 பிளாட்டுக்கு ஒரு பாண்டை கொடுத்துக்கலாம். மீதி 2 பிளாட்டை இவருக்கு திருப்பி கொடுக்கணும். அப்போ திருப்பி கொடுத்துருவா 2 பிளாட்டை திருப்பி கொடுக்கணும்னு பிரச்சனை இல்லை. ஆனால் வாட் அபவுட் 8,260 ரூபா? அது ரீஃபண்ட் ஆகுமா என்னங்கிறது ஆகாது. அது ஆகாது. ரீஃபண்ட் ஆகாது. ரீஃபண்ட் ஆகாது. அது ஆகுதோ ஆகலையோ அது அப்புறம். இப்போ நம்ம உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா நீதியரசர் வந்து அதை ரொம்ப கணக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப கணக்கு பார்க்காதீங்க. யாருக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை நிறுவனமோ எம்எஸ்டிசியோ அல்லது காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி எஸ்பியோ தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா, இவர் எடுத்த இது வந்து ஏலம் தள்ளுபடி செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அப்போ 8,200 ரூபா திருப்பி தரலாம். எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு கேட்டுட்டு தான் சொல்லேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால தான் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் மக்களுக்கு இழப்பு வரக்கூடாது, நீங்கள் அதிகமாக இடம் எடுக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ 50% மட்டும் எடுங்க நான் சொல்கிறது காரணம் இதுதான் சாமி. இதை வச்சு நான் நிறுவனத்தை என்னத்தை காப்பாற்ற போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது போட்டு விடுறோம், 1000 போட்டு விடுவான். உண்மையும் நேர்மை என்கிட்ட இருக்குது. அது எவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் என் கூட இருக்கார், ஆண்டவர் என் கூட இருக்கார். என்னை எவனும் தொட முடியாது, அசைக்க முடியாது. நான் நேர்மையாக நடக்கிறேன். அதனால் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரிஞ்சுச்சு சார். சரி, அடுத்தது இப்போ 2வது கேள்வி சார். இப்போ வந்து அவேர்னஸ் அசோசியேஷன் பேரில் ஒரு யூடியூப் வந்து விழா வரும். அதே உயர்ந்த மனிதன் தான். உங்களுக்கு ஒரு சில மெசேஜ்லாம் போட்டுக்கிறாரு, உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி சில ஃபோட்டோலாம் போட்டுக்கிறாரு. அதில் சேலை கட்டி போட்டிருக்கான். சொல்ல அவன் புத்தி பாருங்க, அவன் புத்தி செருப்பால் அடிக்கணும். அவன் ஒரு மனுஷன். அவன்லாம் எனக்கு சேலை கட்டி போட்டிருக்கான். என்ன நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். நான் சேலை கட்டி நான் வந்து நிற்கிறேன். அவன் கோட் சூட் போட்டு நான் 4 அடி தான் இருப்பான். 4 அடி தான் இருப்பான். அவன் சுரேஷுங்கிறவன் 4 அடி தான் இருப்பான். அவன் ஒரு அக்யூஸ்டு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இந்த மக்களை ஏமாற்றி பணம் போட்டால் நியமக்ஸ் வழக்குக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அக்யூஸ் நம்பர் 93. அவன் என்ன சேலை கட்டி என்ன சுந்தரி பாட்டிலாம் போட்டிருக்கான். இவனும் நான் என் சேலை கட்டி வந்து நிற்கிறேன். இவன் வந்து கோட் சூட் போட்டு நிற்கட்டும். யார் அழகாக இருக்கான்னு 10 பேர் 10 பேர்ட்டு கேட்போது அவன் சொல்லட்டும். அதில் வந்து அதனுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ ஏன் இப்படி பண்ணுறான்னு கேட்குறீங்களா? என்ன காரணம்? நல்ல கேள்வி. மக்கள் எல்லாம் புரிஞ்சுங்க. இந்த சுரேஷ் என்பவன் இப்பொழுது அந்தந்த மாவட்டத்தில் வாட்ஸ்அப் குழுங்கிற பேரில் ஆரம்பித்து வச்சுக்கிட்டு புதுசாக வந்து பாலா கமல் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு பாலா கமல் வந்து டெம்ப் பண்ணுற மாதிரி டெம்ப் பண்ணிவிட்டு எங்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அவங்கள காப்பாற்றுறோம், இவங்க தான் காப்பாற்றுறாங்க, இவங்க மறைச்சி சொத்துலாம் இவங்களுக்கு தெரியாதா, இந்த இப்போ வேலை விடுற சொத்துலாம் 1க்கு 3 மடங்கு ரேட் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் நல்லா கட்டுங்க, என்னையும் தேனி மணிகண்டனையும் மட்டுமே அவன் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கான். அது ஏன் நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு கூட சேர்ந்து கூட இருக்க ராமகிருஷ்ணன், அசோக்குமார் இவங்களெல்லாம் விட்டான். இவங்களாம் தொட மாட்டான். அதே மாதிரி தேனி மணிகண்டனை மட்டும் பேசியிருக்கான் பாருங்க. சாய்சரனை விட்டான். ஏன்னா எங்களுக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுங்கிறத இவருடைய நோக்கம். இவன் ஒரு கிரிமினல் புத்தி உள்ளவன். எங்களுக்குள்ள டிவைட் பண்ணணும், சண்டை முட்டி விடணும். அதுக்காக இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். அவனை பற்றி சொல்லிடுறா அசோக்கு. இந்த அளவு ஒரு சோழல் கட்ட தூத்துக்குடியில் இவருடைய சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் செட்டில்மெண்ட்டுக்குன்னு. இவன் இந்த என்ன நினச்சிட்டான்னா, நிறுவனம் கையாளாகாத நிறுவனம், இந்த கவர்மெண்ட்டும் கையாளாத கவர்மெண்ட்டு, ஒன்றும் நாலேஜே கிடையாது, நாம் மட்டும்தான் சூப்பர் நேச்சுரல் பவர்ஃபுல் ஆள், நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவு பற்றி ஆடியோவில் பேசியிருக்கேன். கல்யாணம் வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன், இள வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் உள்ள ஆள் தான் இந்த ஜோனல் கட்டு சுரேஷ், தூத்துக்குடியை சேர்ந்த சுரேஷ். அப்படி இப்போ கேரக்டர் உள்ள ஆள். இந்த ஆள் என்ன பண்ணால், இந்த நிறுவன தலைவர் உள்ளே போனவுடனே கமல் பாலா 2 பேரும் உள்ளே ஜெயிலுக்குள்ளே போனவுடனே இந்த ஆள் ஜெயிலுக்கு போய்ட்டு வெளியே வந்திருந்தான். வெளியே வந்து என்ன சொன்னான்னா, என்கிட்ட சொன்னான், அண்ணா இனிமேல் நம்ம தான் நிறுவனத்தை நடத்த போகிறோம், நம்ம தான் நிறுவனத்தை நடத்த போகிறோம், இவன் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, இவனும் வரமாட்டாங்க அப்படின்னா. ஊராவட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு இவன் யார்? கஷ்டப்பட்டு நிறுவனத்தை வளர்த்தது கமல் பாலா. இவன் இந்த வேடை என்கிட்ட சொன்னாங்க. நான் காட் ப்ராமிஸ், நான் போய் பேச மாட்டேன், நான் உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஆள், இப்படி சொன்ன ஒரு ஆள். அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவன் வந்து சரியில்லை, இவன்கிட்ட உண்மைத்தன்மை இல்லை, அடுத்தவன் சொத்தை ஆட்டையே போட பார்க்குறான்,
அடுத்த வளர்த்து விட்ட கம்பெனியே நம்ம தான் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னையும் கூட்டணி சேர்க்குறான்னு சொல்லி எனக்கு அப்பயே பகிர் இருந்தது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி மக்கள்கிட்ட தான் பணத்தை வாங்கி போட்டாங்க. தூத்துக்குடி மக்கள் அம்போன்னு விட்டுட்டு எம்ஸ்டார் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு முகவர்கள் அசோசியேஷன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பின்னால் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு தூத்துக்குடி விட்டு வந்து மதுரை வந்து உட்காந்துட்டாப்புல. அவனுக்கு நிறைய துணை போனாங்க, துணை கை கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக செயலாளர்னுங்கிற ஒரு லேடி சிங்கப்பெண்ணு, அப்புறம் வந்து ஒரு தலைவர் அவர் காரைக்காலை சேர்ந்தவர், ரொம்ப நல்ல மனுஷன். இவங்கெல்லாம் வந்து அவரை நம்பி இருந்தாங்க. அந்த மக்கள்கிட்ட அந்த மக்களையும் ஏமாற்றிட்டான் தூத்துக்குடி மக்களை. இவரை நம்பி வந்த அந்த முகவர் அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்களா, அந்த ஆஃபீஸ் பேர்கிட்ட ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. எல்லாம் அமிக்கபுளாக வச்சுக்கிறது. இவரே சாஃப்ட்வேர் உருவாக்குறாரா, எதுவுமே சொல்ல. பணம் பூரா இவங்க பணம், அசோசியேஷன் பணம். அந்த படத்தில் நானும் சந்தா கொடுத்துருக்கேன், நானும் அதுக்கு சந்தா கொடுத்துருக்கேன். நான் சந்தா படத்தை திருப்பி கேட்க மாட்டேன். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பொதுவெளியில் சுந்தர் தேவையான சந்தா பணத்தை திருப்பி கேட்கணுங்கிறான். இந்த அடிமுட்டால் ஒன்றும் தெரியல. சந்தா பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு உரிமை ரைட்ஸ் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. டொனேஷனை கேட்கலாம். இவன்ட்டே ஒருத்தர் டொனேஷன் கொடுத்துட்டு கேட்டார். 10,000 டொனேஷன் கொடுத்தவர் வீரபத்ரன் பேர், அவர் திருவள்ளிக்காரர். 10,000 கொடுத்துட்டு, ஐயா உங்கள் செயல்பாடு சரியில்லை, அந்த 10,000 மூத்த குடிமக்கள் சங்கம் சுந்தர் தேவராஜன் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். இவர் கொடுக்க மாட்டாரா, நான் கொடுக்கணுமா? எப்படி பாருங்கள். இந்த ஆள் என்ன பண்ணால் கோர்ட்டுக்குள்ளே சாஃப்ட்வேரை கொடுக்கணும்னு நினைச்சான். ஆரம்பத்தில் என்ன எப்படி பகைச்சிட்டான்னு சொல்ல வரேன். நான் மார்னிங் ஸ்டார் ஒரு இது நடத்துகிறான். மார்னிங் ஸ்டார் சொல்லிட்டு ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துவான். இவங்கெல்லாம் ஜெயிலில் இருந்தாங்கப்போ இவன் வந்து அவேர்னஸ் இது கொடுக்கணுங்காக மக்கள்லாம் பயப்படாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். ஜூம் மீட்டிங் வந்து காலையில் 11 மணி வரைக்கும் யாரெல்லாம் கேட்குறாங்களே கேட்கலாம் பதில் சொல்லிட்டு இருந்தான். இப்போ அந்த மாதிரிலாம் வெளியில் ஓப்பனாக பேச முடியாதுன்னா அக்யூஸ்டு பிடிச்சி உள்ளே நிரந்தர நம்ம பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இப்போ வேற ஆள் பேசுகிற மாதிரி இவனே வாய்ஸை மாடுலேஷன் பண்ணி பேசுகிறான். இவன் வாய்ஸ் தான் பேசுகிறது எல்லாமே. அவேர்னஸ் அசோசியேஷன் போய் ஆடியோ போட்டிருக்கான் இல்லையா, என்ன திட்டி மணியனை திட்டிலாம் போட்டிருக்காங்க. இவனுடைய வாய்ஸ் தான், சாட்சாத் இவனுடைய வாய்ஸ் தான். இவன் வாய்ஸை வந்து வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி போடுறான். ஏன்னா கமலக்கண்ணன் ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவர் ஒரு யூடியூப் சேனலில் பதிவிட்டார், 5 இயர் செட்டில்மெண்ட் என்னெல்லாம் பதிவிட்டார். அதுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி கொடுத்தது இதே சாட்சாத் சுரேஷ் தான். இவன் தான் இது ஏன்ட்டு அவனே சொல்லியிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு கிரிமினல் புத்தி உள்ளாள். இந்த ஆள் என்ன பண்ணால், சங்கம் நம்ம ஆரம்பித்த பூசப்பம் தான். பாலாவையும் தெரியாது, கமலையும் தெரியாது, அதிக பழக்கமே எங்களுக்கு கிடையாது. அந்த சமயத்தில் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் வேலை போயிட்டீங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இவன் எப்போயுமே பக்கத்தில் பாயசம் கேட்பான். இவன் தைரியமாக பேச மாட்டான். ஸோ அப்படி சொல்கிறாங்கண்ணே அப்படின்னா, எந்த நாய் சொன்னான்னு கேட்டேன், எந்த நாயாக சொன்னான்னு கேட்டேன். கடுப்பாயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறதா என்ன நீ பேச்சுவார்த்தை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை அப்படியே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருந்தான் இல்லையா, அப்போ நைஸாக வந்தான். நைஸாக வந்து சுந்தர்லாம் ஃபோன் பண்ணாலாம் எடுத்து பேசுங்க, அவங்களையும் சேர்த்து மீட்டிங் பண்ணுதான். ஒரு ஜேக் கூட்டம் அமைச்சு அவங்களையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டால் அது சாஃப்ட்வேர் பற்றிலாம் சொன்னான். அவன் சாஃப்ட்வேருக்கு நாம் விரோதி கிடையாது. ஆனால் அவன் சாஃப்ட்வேருக்கு யார் விரோதியாக வந்தார்கள் என்று சொன்னால், இவனிடம் முதலீடு செய்த ஒரு சகோதரி, தூத்துக்குடி சேர்ந்த ஒரு சகோதரி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க தான் என் சாஃப்ட்வேரை பற்றி பேசும்பொழுது சென்னை கோர்ட்டில் நீதியரசரை பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, அவரும் அக்யூஸ்டு தான், இந்த நிறுவனத்தில் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி நிறுவனத்தில் போட்டு ஏமாத்தினவர் தான், ஜோனல் கிட்ட இருந்தவர், அவரும் அக்யூஸ்டு தான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான், அவர் சாஃப்ட்வேர் நீங்கள் எப்படி ஏற்றுக்கலாம்னு சொல்லி கேட்ட உடனே பிபி முனியப்பராஜும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். நிறுவனத்தாரும் நிறுவனத்தில் அவங்க சாஃப்ட்வேர் ஏற்றுக்க சொல்லுவாங்களா, இவன் சாஃப்ட்வேர் ஏற்றுக்க சொல்லுவாங்களா? இந்த ஆள் சுரேஷ் நிறுவனத்தோடு ஒத்துழைப்பே கொடுக்கலங்க. ஆரம்ப காலத்தில் இந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாலே கூட, அசோக் கேட்டுங்க, உங்களாம் தெரியாது, இந்த கேஸ் வரதுக்கு முன்னாடி கூட நிறுவன தலைவருடைய இணக்கமாக இல்லை. ஊர் தலைவர் கமலக்கண்ணன் கூட இணக்கமாக இருந்துட்டு, மற்ற தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க இல்லையா, பாலா, இந்த கார்த்திகேயன், முத்துக்குமார், இந்த சார்லஸு, தேவகோட்டால், இவங்களுக்கு எல்லாம் பகை இவர் ஊருக்கு பூரா பகையில தூச்சிடுவார். நல்லவங்க நம்மளே பகையில தூச்சிட்டார்ல, நம்மளை பற்றி கொச்சப்படுத்தி போட்டு இவன் புத்தி அப்படி தான். இந்த ஆள் புத்தி அப்படி தான். ஓப்பனாக அவன் பேச மாட்டான், மற்ற ஆளை தூண்டி விடுற மாதிரி தூண்டி விடுறது, வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி இப்படி தான் பண்ணிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு புத்தி உள்ள ஆள். இவெல்லாம் எப்படி பைபிள் படிக்கிறான்னு தெரியல, என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. இப்போ சாஃப்ட்வேர் இருந்தாலும் விற்கணும். நான் ஷார்ட்டாக வந்துடுறேன். இவர் வந்து நிறுவன தலைவரோடு இப்போ செட்டில்மெண்ட்டுக்கு ஒன்றும் உதவி செய்ய மாட்டேங்கிறான். இப்போ இவனும் ஒரு அக்யூஸ் தானே, இவனுக்கு நிறுவனத்தில் சம்பாதிச்சிருந்தா கொள்ள இவங்களே நிலங்கள்லாம் இருக்குன்னு அவனே சொல்கிறான். நிலங்கள்லாம் இருக்குது, விற்றுருக்கான்னு மணிகண்டன் எடுத்து போட்டார். இப்போ மணிகண்டன் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிறான். ரைட், இருக்கட்டும். இவன் பேர் சொத்து இருக்குங்கிறது இவனே என்கிட்ட சொல்லியிருக்கான். கமலக்கண்ணன் என்கிட்ட சொத்து கொடுத்துருக்காருன்னு அவனே என்கிட்ட சொன்னான். அப்போ சங்கம்லாம் ஆரம்பிக்கல, முதல்ல சங்கம்லாம் ஆரம்பிக்க முன்னால். அப்போ நான் கூட அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஐயா அப்படி ஏதாவது தான் நான் உடனே வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பார்த்து கூடியா சொத்து கூடியான்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் அதெல்லாம் இல்லைண்ணா எங்கள் தூத்துக்குடி மக்களுக்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒன்றும் கொடுக்காம இப்போ எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டான், இல்லை கட்டையை கொடுத்துட்டு இருக்கிறான். இப்படி ஆப்பட்ட ஆள் தான் இந்த சுரேஷ். இப்போ இவனுக்கு என்னென்னா பைத்தியம் பிடிச்சிச்சு, பைத்தியம். ஏன்னா
நான் ஏற்கனவே ஒரு பழமொழி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு தெருநாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுனாக்கா, தெருநாய் இல்லை, வீட்டு நாய் வச்சுங்க, வீட்டு நாய் ஒரு வீட்டில் வளர்த்த நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க. அது ரோட்டில் அலையும், பார்க்குறவன்லாம் கல் எடுத்து அடிப்பான், குச்சி எடுத்து அடிப்பான், அது கொல்லணும் அலைவானுங்க. அது என்ன பண்ணும், வெறியில் என்ன பண்ணும், கண்ணில் கடிச்சவனா கடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த நாய் ஃபஸ்ட்டு என்ன கடிச்சிருக்குது, இப்போ மணிகண்டனை கடிச்சிருக்குது, அடுத்து யாரை கடிக்கும், திருப்பி எங்களே தான் வந்து கடிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஆளுக்கு தடையாக நிற்கிறோம். எப்படி தடையாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இவருடைய சாஃப்ட்வேரை வேணாம்னு சொன்னது நான் கிடையாது, சுந்தர் தியாகராஜன் கிடையாது. ஏன்னா ஒரு சகோதரி சொன்னாங்க, மணிகண்டன் என்ன சொன்னா அப்படின்னா, இவங்க 3000 பேர் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மெயிலில் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட்லாம் கொடுக்கல, இவங்கெல்லாம் முகவர்கள், இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா மணிகண்டன் சொன்னாப்புல. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, மணிகண்டன் சொல்கிறது முழு உண்மை கிடையாது, தவறு இருக்குது. ஏன்னா அவர்கள் முகவர் வாங்கி போட்ட கஸ்டமர் இருக்காங்க. நான் எப்படி சொன்னேன், யூடியூப்ல பேசியிருக்கேன். நீங்களும் ஒரு கஸ்டமர் தான். அதில் நானும் ஒரு மெம்பர் தான், அந்த ரெரா அசோசியேஷன் நானும் மெம்பர் தான். அப்படின்னா நான் கஸ்டமர், பியூர் கஸ்டமர் அப்படின்னு நான் சொல்லி பேசியிருக்கேன். இவருடைய சாஃப்ட்வேர் எடுத்துக்கல. இப்போ சாஃப்ட்வேருக்கு காசு கேட்டு பார்த்தான் கமலக்கண்ணன் கொடுக்கல. கமலக்கண்ணன் பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் கமலக்கண்ணன் இந்த அளவுக்கு இல்லை. அதனால இப்போ கமலக்கண்ணனையும் பாலாவையும் திட்டிகிட்டு இருக்கான். இப்போ இவனுடைய சாஃப்ட்வேரை எடுக்க வேணாம்னு சொன்னது நான் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவனை பற்றி நான் வந்து ஒன்றுமே அதிகமாக மைனஸாக பேசுனதும் கிடையாது. நான் பாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். இப்போ இந்த இடம்லாம் வந்து என்ன சொல்கிறான், இடனுடைய மதிப்பெலாம் 1க்கு 3 மடங்காக போட்டிருக்காங்க, அதை சுந்தர் தியாகராஜன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவன் பேசுகிறான். மதிப்பு போட்ட யாருங்க, நானாங்க போட்டேன். இந்த இடத்துக்குலாம் இப்போ ஏலம் போயிட்டுருக்கல, இந்த இடத்துல மதிப்பு நானாக போட்டேன், 1க்கு 3 மடங்கு வச்சு நானாக போட்டேன். இது போட்டது அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் வேலையை டிஆர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் இருக்கா இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டு காம்பீட்டர் எஸ்பி தலைமையில் இவங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கண்டுக்க முடியும்? ரெண்டாவது, இப்போ வேல்யூ தப்பு, இவங்க அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் இப்போ சொன்னேன்னா, ஏலம் போயிட்டு இருக்க சமயத்தில் யாரும் ஏலம் எடுக்க மாட்டாங்க. அப்போ நீதியரசருக்கு என் மேலே கோவம் வராதா? அதைத்தான் இவன் விரும்புகிறான். இந்த சுரேஷ், தூத்துக்குடி சேர்ந்த சுரேஷ் சோனல் கட்டு அக்யூஸ் நம்பர் 93 ஜெயிலுக்கு போயிட்டு வந்த இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் என்ன டெம்ப் பண்ணி விட்டு நான் ஏதாவது பேசி எனக்கு மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறான். அவன் எடுத்தெடுப்பே சொல்கிறானே, சுந்தர் தியாகராஜன் உள்ளே போனால் செட்டில்மெண்ட் நடக்குங்கிறான். யார், நான் அக்யூஸ்டா இவன் அக்யூஸ்டா? வழக்கில் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது. என்ன முன்னேற்றம் வரும்? நான் என்ன கேட்குறேன்னா, இவனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், இவனால் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறேன்னா, சுந்தர் தியாகராஜனையும் ஒன்றும் பண்ண முடியாது, மணிகண்டனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கோர்ட்டில் இருக்குது, பாலிஸ் இந்த கோர்ட்டு, நீதியரசர் தான் முடிவு எடுக்கணும். இப்போ நமக்கு சங்கங்களுக்கு எப்போ வேலை இருக்குனாக்கா, அதையும் நான் சொல்லிடுறேன், பேரலாண்டுகளை ஏல விடும்போது, பில்டிங்களை ஏல விடும்போது தான் நம்ம போய் நிற்கணுமே தவிர, ஏன்னா பேரலாண்டு அப்படியே ஏல விட்டால் நமக்கு நஷ்டம். நமக்கு 50% உள்ளே தான் கிடைக்கும், 50% மேலே சான்ஸே கிடையாது. ஆனால் அது அப்ரூவ்டு பிளாட்டாக மாற்றும் பொழுது ஒரு 5000 கோடி 6000 கோடி வந்துனாக்கா ஒரு 80% நமக்கு செட்டில்மெண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது சங்கங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கலாம், நம்ம கேட்கலாம், கேட்குற உரிமை நமக்கு இருக்குது. அப்போ தான் சங்கங்களுக்கு வேலை இருக்க தவிர, இவன் நினைக்கிற மாதிரி இப்போ நம்ம எதாவது சொன்னோன்னா நீதியரசனுடைய கோவம் யார் மேலே வரும்? சுந்தர் தியாகராஜன் மேலே வரும். அதைத்தான் இவன் விரும்புகிறான், அதுதான் தூண்டி விடுவான். இவன் கிரிமினல், இவனை பற்றி எனக்கு தெரியும். சுரேஷ் வந்து அக்யூஸ் நம்பர் 93, இவன் கிரிமினல். இப்போ அவனுடைய பிளான் என்ன தெரியுமா மக்களே? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. அவன் சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ண காசை உங்கள்கிட்ட வாங்க நினைக்கிறான். எம்எஸ்சிஸில் பதிவு பண்ணி நம்ம வந்து ஏலம் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் வந்து இவனுடைய சாஃப்ட்வேரை குறுக்க இடையில உள்ள விட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி இதுக்கு 500 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறான். இது யார் சொல்லணும் இதை லாகின் பண்ண சொல்லி? இவர் வந்து நீதியரசர் நல்லா கேட்டுங்க, நீதியரசர் இவனுடைய சாஃப்ட்வேரை லாகின் பண்ண சொல்லலை. என்ன சொன்னார்னா, இல்லை இந்த சொத்துக்களின் விவரத்தை அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. எவருக்கா? சொத்துக்களின் விவரத்தை எம்எஸ்சிசி வெப்சைட்டு, ஈஓடபிள்யூ வெப்சைட்டு, முகவர் எம்சார் இல்லை, சொத்துக்கள் டீட்டெயிலாக வந்து அப்லோட் பண்ணலாமே தவிர லாகின் பண்ணி ஏலம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இவன்ட்டு லாகின் பண்ணி பணத்தை கொடுத்து லாகின் பண்ண அவசியம் இல்லை. இப்போ குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கான். இவனா கோர்ட்டில் சொன்னானே இவன் நிரந்தரம் இவன் பெயில் கேன்சலாகி உள்ளே போயிடுவான். அடுத்தது இவருடைய தாட் என்னென்னா, மக்கள் இப்போ ஏலம் எடுக்கிறாங்களா, இந்த படத்தை நான் முகவர் அசோசியேஷன் வச்சுருக்கேன், எனக்கு நான் விற்று தரேன்னு சொல்லி மக்கள்கிட்ட காசு வாங்கலான்னு பார்க்குறான். உஷாராங்க உஷாரு வர்றான், செம்புத்திரனா வர்றான், உஷாராக இருந்துங்க. இப்போ ரெரா அசோசியேஷனை யார் நடத்துகிறான்னா இவன் நடத்தவில்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவன் நிறைய தெரியாது. எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷன் வந்து இவன் ரிசைன் பண்ணி போயிட்டான், வெளியே போயிட்டான். இப்போ செயலாளர் ஒரு பெண் ஒரு சகோதரி இருக்காங்க,
காரைக்காலை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக இருக்காரு, இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க தெரியும். இவன் வெளியே போயிட்டான். இவனுக்கு குணமே என்னன்னா, தூத்துக்குடி மக்களை ஏமாற்றி முதலீடு வாங்கி போட்டு தூத்துக்குடி மக்களை அம்போன்னு விட்டுட்டு மதுரைக்கு வந்து உட்காந்துட்டான். இம்சார் ராஜ் அசோசியேஷன் ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டான். இப்போ அதுலேருந்து விலகி போயிட்டு இப்போ திருப்பி தூத்துக்குடி மக்கள்கிட்ட போய் தஞ்சம் புகுந்துருக்கான். இவன் நட்டாத்தில் விட்டுட்டு போகிறத கில்லாடி. அதனால் இவன் வந்து உங்கள்கிட்ட சொல்லி நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டான்னா தயவுசெய்து ஏமாந்துறாங்க. ஊரில் 1008 புரோக்கர் இருக்காங்க. 1% 2% கமிஷன் கொடுத்தா போதும். ஆனால் ஒரு சாலையில் ஒரு அமௌண்ட்டு இந்த பிளாட்டை முடிச்சு கொடுப்பா, அவனுக்கு 2000 ரூபா தரேன், 5000 ரூபா தரேன்னா முடிச்சு கொடுக்க ஆள் ரெடியாக இருக்கான். பெர்சன்டேஜ் கணக்கு கூட வேணாம். அத்தனை பேர் புரோக்கரை வேலை இல்லாமல் புரோக்கர்களை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி நீங்கள் கொடுத்து விற்றுக்கலாம் தவிர இந்த நாய்கிட்ட கொடுத்தீங்கன்னா இவன் 15% கேட்பான். எவ்வளோ கேட்பான்? 15% கேட்பான், 10% கேட்பான் குறைஞ்சபட்சம். இவனுக்கு சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ண காசு எடுக்கணும். சாஃப்ட்வேர் செலவு பண்ணது பூரா அந்த அசோசியேஷன் பணத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. இவன் காசு செலவு பண்ண மாதிரி கமலக்கண்ணை போய் காசு கேட்டால் கமலக்கண்ணன் கொடுக்கல. அதில் கமலக்கண்ணனை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிறான். கமலக்கண்ணன் கடிக்கிறான், பாலாவை கடிக்கிறான், என்ன கடிக்கிறான், மணிகண்ணன் கடிக்கிறான். எங்களெல்லாம் ஏன் கடிக்கிறான்னா நாங்கள் வலுவாக இருக்கிறோம் சங்கத்தை அமைச்சு. இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் அவனை ஒருவேளை நம்புறவங்கள யாராவது இருந்தீங்கன்னாக்கா, இப்போ சுந்தர் தியாகராஜனோ மணிகண்டனோ நாளைக்கு நிறுவனத்தை எதிர்த்தோ அல்லது வந்து இஓடபிள்யூ எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ வீதியில் இறங்கி பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் பியூர் முதலீட்டாளர், சங்கத்தின் தலைவர். இவனால் ஒரு துரும்பு அசைக்க முடியுமாங்க? இவன் அக்யூஸ்டு, ஏற்கனவே ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவன். இவனுடைய பெயிலை ஏற்கனவே நிரந்தரமாக கேன்சல் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க. இவன் தான் பண்ணானா? இப்போ குட்டிகளாக பண்ணி மக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கிறான். நான் உங்கள் பிளாட்டை விற்று தரேன் நான் எப்படி சொல்லி இப்படி ஏமாத்துறது மக்களை. பிளாட் வைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறான் வெளியில். நாங்களே அந்த அசோசியேஷன் ஒன்று ஆரம்பிக்கலாம் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒன்று வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து வச்சுருக்கிறோம். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் நம்பிடாதீங்க, நம்பி பின்னாடி போயிடாதீங்க. போகிறதும் போகாது உங்கள் விருப்பம் தான். இவன் என்ன சொல்கிறான், நான் ஏமாத்துறேன்னு சொல்கிறான். எந்த வகையில் ஏமாத்துறேன்னு இவன் சொல்லட்டும். இவன் பூரா வந்து பொய்யா பேசிகிட்டு இருக்கிறான். இந்த ஆளுக்கு என்னென்னா மற்றவனை தூண்டி விட்டு தான் அப்படி பண்ணிட்டு இருப்பானே தவிர இவனு அங்கங்கே வாட்ஸ்அப்பில் ஆளை எங்கேருந்து பிடிக்கிறாங்க. எங்களை மாதிரி குழுக்கள் வலுவாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழுலேருந்து திருடி கொண்டு ஆட்களை போடுறது. திருச்சி மாவட்டத்தில் வாணின்னு ஒரு லேடி, ஒரு அழுமூஞ்சி, எப்போ ஒப்பாரிச்சுட்டே இருப்பாள் அந்த பொம்பளை. ஒப்பாரி தான். வாட்ஸ்அப்பை திறந்தாலே ஒப்பாரி தான். அதில் எங்களெல்லாம் சேர்த்து விட்டு எங்கள் குரூப்லேருந்து ஜூனியர் சிட்டிசன் குரூப்பில் இருந்தா, அதுலேருந்து ஆளுங்களை பொறுக்கி அங்கே போட்டுட்டு இருந்தா. அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம அவளை குரூப்லேருந்து நீக்கி விட்டோம். அதுக்கப்புறம் ஆளே கூடலை அங்கே. சும்மா இந்த மாதிரி ஊராம் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது, அதாவது அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது, நிறுவனத்தை ஆட்டையை போட பார்த்தான் அந்த சுரேஷ். அதே மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு அங்கங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். இவன் நிறுவனத்தில் எல்லாம் இத்தனை நாள் எங்கே இருந்தான்? அது கேளுங்க நீங்கள். அவன் வந்தான்னா இத்தனை நாள் என்னையா பண்ணிட்டு இருந்தேன், அவன் சாஃப்ட்வேர் விலை போகலைங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தப்போ நீ எங்களை வந்து நாடி வரிய. இத்தனை நாள் எங்களை நாடி வந்தியா நீ? இப்போ வந்து அவேர்னஸ் அசோசியேஷன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கானா? இத்தனை நாளுக்கு ஏன் ஆரம்பிக்காத? ஜெயிலேருந்து எப்போ வந்துட்டான்ல, இத்தனை நாள் ஏன் ஆரம்பிக்கல? எல்லாத்தையும் நம்புறவங்களாம் நட்டாத்தில் விட்டு போயிடுவான். அதெல்லாம் பார்த்து உஷாராக இருந்துங்க. இவனால் பாட்டு வைக்க முடியாது, ஒன்றும் வைக்க முடியாதுன்னா இவன்ட்ட ஆளே கிடையாது. இப்போ இந்த முகவர் சங்கமே எம்ஸ்டார் ரெரா அசோசியேஷனே வேற ஆளும் கையில் இருக்குது. இப்போ இவங்க கையில் ரிசைன் பண்ணி போயிட்டான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நல்லா உஷாராக இருந்துங்க. இதுதான் அசோக்கு, இந்த ஆளுடைய குணம் இதுதான். சின்ன புத்தி கொண்ட ஆள். நான் சொன்னல, கல்யாண விட இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணுமா, இளவிட இருந்தால் நான் தான் பூனமாக இருக்குமா, அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஆள். அதனால் மக்கள் அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேங்க, மக்களுக்கு தான் நான் நிற்பேன், முதலீட்டாளருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்பேன். இப்போ சொல்லலை 50% எடுக்க சொல்லிட்டேன்னா, நீங்கள் 50%க்கு மேலே எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தால் பிளாட்டை திருப்பி கொடுத்துருவீங்க. ஆனால் 8200 ரூபா ஒரு பிளாட்டுக்கு நீங்கள் கட்டிங்க இல்லையா, அது திருப்பி எம்எஸ்சிலேருந்து வாங்க முடியாது. அது யானை வாயில் போன கரும்பு மாதிரி தான். அதுக்காக தான் நான் கம்மியாக எடுங்க சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. முடிச்சிடலாமா? அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. நல்லா தெளிவாக இப்போ புரிஞ்சுப்பாங்க இனிமேட்டு. இன்னும் நம்ம அடுத்ததுக்கு நீ இதெல்லாம் நல்லா கேளுங்க. யூடியூப் நாங்கள் போட்டாலும் சரி, வாட்ஸ்அப் நல்லா கவனித்து பாருங்கள். ஏன்னா எப்படி எடுக்கிறது எப்படி இன்னும் கேட்குறீங்களா? கிளியராக 1000 மார்க்லாம் போட்டு படம் வரைந்து பாகங்களெல்லாம் குறித்து கிளியராக சொல்லியிருக்கோம். அப்போ 16ஆம் தேதி புது ஷெடியூல் போடுவாங்க, அதை நம்ம சொல்லுவோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இடம் எடுத்துங்க. இந்த அப்ரூவல் பிளாட்ஸை எடுக்கிறவங்க புத்திசாலிகள், புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க. அதுபோல் உங்கள் விருப்பம். அடுத்த பேனல்லாம் வரும்போது எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ உஷாராக இருந்துங்க. இந்த மாதிரி அக்யூஸ்டுகள் நம்பாதீங்க. ஏன்னா அக்யூஸ்ட் நம்பர் 93 நினைக்கிறேன் நம்ம சுரேஷ் நம்பர். அதனால் நம்பாதீங்க. யூடியூப்பில் பொய்யா சொல்லுவான். இவன் யூடியூப்பில் ஓப்பனாக வர முடியாது. நீங்கள் 1 to 1 தான் வருவானே தவிர ஃபோனில் ஓப்பனாக வந்தாலும் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க, பெயிலை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இவன் அக்யூஸ்டு, ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தாள். உஷாராக இருந்துங்க. நன்றி தோழர்களே, நன்றி.